ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜக்ஷன் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 7th ஒன். ஓகேவா? கன்ஜக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் யூஸ்டு டு ஜாயின் டூ சென்டென்சஸ் டுகெதர். அதாவது ரெண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய சில வார்த்தைகள், பயன்படுகின்ற வார்த்தைகளை தான் கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சென்டென்ஸ்னால் ஒரு வாக்கியம், டூ சென்டென்சஸ் அப்படின்னா ரெண்டு வாக்கியங்களை இணைக்க பயன்படுகின்ற சில வார்த்தைகள் தான் கன்ஜக்ஷன்ஸ். அந்த கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா அண்டு, அன்லெஸ், ஹஸ், பிஃபோர், அன்டில், ஆஃப்டர், ஸோ, பட், ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ். இந்த கன்ஜக்ஷன்ஸ் மூணாக டிவைட் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்னா என்ன மீனிங்னா இட் கனெக்ட் டூ இண்டிபெண்ட் கிளாஸஸ். ஓகேவா? முதல்ல இந்த இண்டிபெண்ட் கிளாஸஸ், டிபெண்ட் கிளாஸஸ் அப்படின்லாம் சில இருக்குது. அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கேன் ஸ்டாண்ட் அலோன். அதாவது ஒரு வாக்கியத்தில் நிறைய வார்த்தைகள் இணைந்தது தான் வாக்கியம். அது தனித்துவமாக நிற்க முடியும். அதுதான் இண்டிபெண்ட் கிளாஸ். டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் cannot stand alone, it begins with subordinating conjunction. அதாவது இந்த மாதிரியான வாக்கியங்கள் தனித்துவமாக நிற்க முடியாது. அது எப்பயுமே எதில் தொடங்கும் அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷனில் தான் தொடங்கும். ஓகேவா? ஸோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன் தான் இட் கனெக்ட் டூ இண்டிபெண்ட் கிளாஸஸ். ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸை கனெக்ட் பண்ணுற அந்த வார்த்தைகளை தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன். அது என்னென்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸாக சொல்லித்தரேன். ஃபேன் பாய்ஸ் தான் என்னது கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன். எஃப் ஃபார் ஏ ஃபார் அண்ட் என் ஃபார் நாட், பி ஃபார் பட், ஓ ஃபார் ஆர், ஒய் ஃபார் எட் அண்ட் எஸ் ஃபார் ஸோ. ஃபேன் பாய்ஸ் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன். அடுத்தது சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன். இட் கனெக்ட்ஸ் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் கிளாஸஸ். அதாவது டிபெண்ட் கிளாஸையும் இண்டிபெண்ட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷனோட வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இஃப், சின்ஸ், அஸ், வென், ஆஃப்டர், ஒய், ஆல்தோ, பிஃபோர், அன்டில், பிகாஸ். இதோட ஷார்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஐ சா எ வாபப். இதெல்லாம் என்னது ஷார்ட் ட்ரிக்ஸ். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷனோட ஷார்ட் ட்ரிக்கு ஐ சா எ வாபப். ஓகேவா? அடுத்தது கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷனா இட் ஜாயின் வேர்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் வெயிட். அதாவது இது வார்த்தைகளை இணைக்கும் சமமான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த வாக்கியத்தில் இந்த வார்த்தைகள் இணைக்கும். நெய்தர் நார், எய்தர் ஆர், as, not only, such that, whether or, both and அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஐ லைக் போத் காஃபி அண்ட் டீ. இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கன்ஜக்ஷனோட மீனிங். கன்ஜக்ஷன் வேர்ட்ஸு 3 types ஆஃப் கன்ஜக்ஷன் வித் ஷார்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.